இவன் நம்ம இடத்துல என்ன தேடிட்டு இருக்கான்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? இல்ல அது வந்து அடுத்தவங்க பொருளை திருடி ஒளிச்சு வைக்கிற பழக்கம்லாம் எங்களுக்கு இல்ல. நாங்களும் எதையும் திருட வரல. மத்தவங்க மாதிரி நான் அனாவசியமா பழி போடலையே. எங்களுக்கும் அந்த மாதிரி பழக்கம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் திருடினதை தான் கண்டுபிடிச்சாச்சுல்ல, எடுத்துட்டு போக வேண்டியதானே. எங்களுக்கும் யாருக்கும் திருட்டு பட்டம் கட்டணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் எதுக்கு என் பேக திறந்து வைக்கணும்? பேக திறந்தா திருடுறதுக்கும் திருநதை செக் பண்றதுக்கும் தான் அர்த்தமா? அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தானே தெரியும், எனக்கு என்ன தெரியும்? ஏய், நான் ஒண்ணு திருடின்னு சொல்லலையே. என்ன ரொம்ப ஓவரா ஆகிடுற? நான் ஒன்னும் பேக திறந்து பார்க்கல, நீ தான் என் பேக திறந்திருக்க. ஆமா, நான் தான் பார்த்தேன். எதுக்கு பார்த்த? என் சாவி விழுந்துருச்சு, அதான் பார்த்தேன். ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. வீட்டுக்குள்ள இருந்து சாவி அப்படியே பறந்து வந்து திண்ண மேல விழுந்துச்சோ? சாவியை கையில வச்சுக்கிட்டு சுத்திட்டே வந்தேன், அது அப்படியே தவறி விழுந்துருச்சு. இப்ப என்ன உனக்கு? அப்படின்னா எடுத்துக்க வேண்டியதானே. யாரா இருந்தாலும் சீக்கிரமா போய் எடுத்துக்கோங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேலை இருந்தா போய் பார்க்க வேண்டியதானே. யாரு வேணான்னு சொன்னா? என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேண்டாம். தொலைச்சவங்களே அவங்க சாவியை தேடி எடுத்துக்கிட்டோம், நான் இங்கே நிக்கிறேன். அப்படிதான் நான் வண்டி எடுத்துட்டு போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான்லாம் சாவி இல்லாமலே வண்டி எடுத்துட்டு போவேன். எப்படி கலைச்சு போட்டிருக்கான் பாரு. மாமா, சாவி இங்கதான் இருக்கு. மாமா, சாவி என்கிட்டதான் இருக்கு, வரீங்களா? அப்பா, சாவியை கொடுக்க சொல்லுங்கப்பா, நான் போகணும். மாமா, என்கிட்டதான் இருக்கு, வந்து வாங்கிக்கிறீங்களா? அப்பா, சீக்கிரம் வந்து வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு நேரமா அது போகணும். வரீங்களா மாமா? சாவி என் கையில தான் இருக்கு. ஏய்,